கார்த்திகை புராணம் 28ஆம் அத்தியாயம். அம்பரீஷ மன்னன் சக்கரத்தாழ்வாரிடம் கூறுவதை ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா தேவி சத்யபாமையிடம் உரைத்தல். மன்னர் அம்பரீஷன் சுதர்சன சக்கரத்தை நோக்கி கூறுகிறார். சுதர்சன சக்கரமே, நிறுத்துவீர்களாக, தங்களுக்கு நமஸ்காரம். துர்வாச முனிவர் ஒரு பிராமணர் ஆவார். அவரை கொல்வது ஏற்புடையதல்ல. படுகொலை உணவிற்காக நான் எனது உடலை தங்களுக்கு தருகிறேன். இந்த பிராமணரை விடுதலை செய்யுங்கள். இல்லை என்றால் என்னிடம் சண்டையிடுங்கள். ஸ்ரீஹரியின் ஆயுதமான தாங்களே எனது கடவுள். ஆயினும் நான் தங்களுடன் சண்டையிடுவேன். ஆனால் தங்களை காப்பாற்ற மாட்டேன். பிரம்ம யுத்தம் சத்திரியர் மீது சுமத்தப்பட்டது. ஆனால் பிச்சை எடுக்கவில்லை. ஆனால் தாங்கள் என்னை தெய்வமாக வேண்டிக் கொள்ளலாம். சுதர்சன சக்கரமே, தாங்கள் அனைத்து பேய்களாலும் வெல்ல முடியாதவர். எவராலும் தங்களை வெல்ல முடியாது. இது எனக்கும் தெரியும். ஆனால் எனது கரங்கள் வலிமையானவை. எல்லா விஷ்ணு தேவர்களும் தங்களது பலத்தையும் என் பலத்தையும் பார்க்கட்டும். அப்போதுதான் நான் தரையில் விழுவேன். நீங்கள் ஹரிபக்தனாகவே வாழ விரும்பினால் என்னை ஆண்டு கொள்ளுங்கள். சரணடைந்த இந்த பிராமணரை விடுதலை செய்யுங்கள். மன்னர் அம்பரீஷன் புகழ்ந்த போது சுதர்சன சக்கர தேவர் மகிழ்ச்சியடைந்து மன்னனை சோதிக்கும் எண்ணத்தில் கோபம் கொண்டவராக நடித்தார். சுதர்சன சக்கரத்தாழ்வார் தெரிவித்தார், அரசரே, உமக்கு தெரியுமா, நான் மது கைடபரை கொன்றவன். தேவர்களால் வெல்ல முடியாத பல அசுரர்களை கொன்றிருக்கிறேன் என்பது தங்களுக்கு தெரியாதா? இந்த அயோக்கியரின் கோப முகத்தை மறைக்கும் திறன் உண்டா? இந்த துர்வாச முனிவன் சங்கர பிரம்மாவின் பிரகாசம். இப்போது அவஸ்தை என்னாலேயே கொடிகட்டி பறந்ததா? க்ஷத்ரியனின் கொலைவெறி சங்கரரால் உண்டானது. அந்த பிரம்ம தேஜஸ் என்னை விட உயர்ந்தது அல்ல. அது பல முறை என்னால் மீறப்பட்டுள்ளது. வலிமை மிக்க க்ஷத்ரியனான என்னுடன் தம்மால் போரிட முடியுமா? தமக்கு பிரம்ம சங்கரரின் 2 தேஜஸ் போதும். அரசரே, முக்தியை நாடுபவன் பலசாலிகளுடன் நட்பு கொள்ள வேண்டும். இது சரியாக இருக்கும்போது ஏன் முட்டாள்தனமாக என்னுடன் போருக்கு தயாராகிவிட்டீர்? தாம் ஒரு ஹரிபக்தன் என்பதால் தம்மை நான் இதுவரை பொறுத்து கொண்டேன். ஆனால் சென்றுவிடும். தங்கள் வாழ்க்கையை வீணாக்காதீர்கள். சுதர்சன சக்கரத்தாழ்வாரின் வார்த்தைகளை கேட்ட அம்பரீஷ மன்னன் விழிகளை திறந்து சுதர்சன சக்கரத்திடம் கூறினார், சுதர்சன சக்கரமே, தாங்கள் என் கடவுளின் ஆயுதம். நான் தங்களை 100 கண்டங்களுக்குள் அம்புகளால் தாக்கவில்லை. தாங்கள் சத்திரிய தர்மத்தை ஏற்று என்னுடன் பேசுகிறீர்கள். எனவே நீங்கள் இனி பெருமைப்பட மாட்டீர்கள். தங்கள் பெருமையை அழிக்க அம்புகள் என் கையில் உள்ளன. பிராமணர்களையும் தேவர்களையும் பெண்களையும் முனிவர்களையும் பசுக்களையும் அம்புகளையும் விடமாட்டேன். தாங்கள் கொடூரமானவர். கடவுளால் இதுவரை புறக்கணிக்கப்பட்டவர். தாம் தெய்வீகத்தை விட்டு சத்திரியனிடம் அடைக்கலம் புகுந்து என்னிடத்திலே தங்கி நெருப்பு போன்ற உஷ்ணமான என் அம்புகளை தாங்குவீர்கள். இவ்வாறு கூறி அம்பரீஷ மன்னன் 24 அம்புகளை சுதர்சன சக்கரத்தின் பாதங்களில் எறிந்தார். அப்படிப்பட்ட சத்திரிய மனிதனுடன் அரசனை கண்டு சுதர்சனாழ்வார் சிரித்தார். இவ்வாறு சுதர்சனாழ்வார் தெரிவித்தார், அரசரே, உன் கவனிப்பிற்கு ஹரியானவர் என்னை அனுப்பினார். உன்னை சரணடைந்த பிராமணரிடம் விட்டுவிட்டேன். வசதியாக இருங்கள் என்று கூறி அம்புகளால் மூடப்பட்டிருந்த மன்னனை தழுவி 10 முறை தரையில் வணங்கினார். அகஸ்திய மாமுனிவரே, எனவே மன்னன் கீழ்ப்படிந்த சுதர்சன சக்கர புருஷனிடம் சக்கரத்துடன் பேசினார். எல்லாவற்றிலும் அலையும் புழுவாகிய நான் எங்கே? ஸ்ரீஹரியின் கையில் ஜொலிக்க இருக்கும் தாம் எங்கே? இதை அறிந்து தம்முடன் போருக்கு தயாரானதற்காக என்னை மன்னியுங்கள். நான் தம்மை நிராகரித்து உடைந்து போருக்கு தயாரானேன். என்னுடைய கொடூரமான சத்திரிய குணம் செய்ததற்கு என்னை மன்னியுங்கள். இது சுக்லபக்ஷம், வளர்பிறை நாள், போர்க்களம், மகர மாசம், மாக மாச புண்ணிய காலத்தில். என் கடவுளே, உன்னால் தான் நான் மரணத்தை தேடி போருக்கு வந்தேன். இது பகவத்கீதையில் இல்லை. உத்தராயணத்தில்
வளர்பிறையில் பகலில் இறப்பவர்கள் அர்ஜுனன் பாதையில் சென்று பிரம்ம பாதத்தை ஏறுகிறார்கள். கார்த்திகை மாத சுக்ல துவாதசியில் சென்ற துர்வாச முனிவர் மாக மாதத்தில், அதாவது மாசி மாதத்தில் திரும்பினார். சுமார் 3 மாதங்கள் ஆனவுடன் அம்பரீஷ மன்னனிடம் சேர்ந்தார். பயங்கரமான தீ பிழம்புகளும் தேவர்களின் கோபமும் 100 மின்னல்களை விட பிரகாசமானதும் வைக்கோல் போன்ற உமது உருவமும் நான் தாங்குவேனா? சூரியனின் ஒளிரும் பிம்பத்தை போன்ற ஆயிரக்கணக்கானோரை அணிந்து கொண்டு அனைவரையும் கொன்றவனே, உனது வடிவத்துடன் போரிட நான் வலிமையானவனா? கடவுளே, ராட்சசரே, தேவேந்திரா அல்லது ராட்சசாதிகா, 10 திசைகளிலும் நெருப்பை உமிழும் கோர பற்கள் கொண்ட பயங்கரமான தங்கள் தந்தங்களின் அடியை யார் தாங்க முடியும்? சூரியனின் மின்னல்கள் மற்றும் கதிர்கள் அனைத்தும் பயங்கரமான வடிவங்களை அணிந்துள்ளன. உங்கள் சிறப்பை மறுக்க முடியாது. மகாவிஷ்ணு பயங்கரமான நின்னாசிரயத்தில் தஞ்சமடைந்து 3 உலகங்களையும் ஆட்சி செய்கிறார். தேவர்களோ தானங்களோ புற ஜாதிகளோ தம்மை எதிர்த்தால் தம்மை வெல்ல முடியாது. வைத்தியர்கள் பக்தர்களை கொன்று ஆள்வதில்லை. ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஒளியால் ஒளிர்கிறது. வாழ்வின் துன்பங்களை நீக்குபவரே, தமக்கு வணக்கம். மண்ணுலகில் போற்றி வணங்கும் அரசனை எழுப்பி அருள் புரிவீராக. சுதர்சன சக்கரத்தாழ்வார் தெரிவித்தார். இந்த சுதர்சன சக்கர ஸ்தோத்திரத்தை 3 முறை பாராயணம் செய்பவர் துன்பங்களிலிருந்து விடுபட்டு நித்திய சுகத்தை அனுபவிப்பார். கலியுகத்தில் இந்த மகாத்மியத்தை கேட்பவர்கள் பல இன்பங்கள் அடைய பெற்று இறுதியில் முக்தி அடைவார்கள். இவ்வாறு சுதர்சன சக்கரத்தாழ்வார் அம்பரீஷ மன்னரிடம் கூறியதை பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தேவி சத்யபாமையிடம் எடுத்துரைத்து மகிழ்ந்தார். 28ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.